நிமிஷம் தண்டபாணி. என்னம்மா லெஃப்ட்ல போணுமா ரைட்ல போணுமான்னு தெரியலையே. அதோ அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? அதாம்மா கரெக்ட். வாங்க போலாம். ஏமா சொல்லுங்க. இங்க கார்த்தி எஸ்டேட்டுக்கு எப்படிமா போறது? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்பணும். பள்ளம் ஒன்று வரும், அதுதான் கார்த்தி எஸ்டேட். ஓ தேங்க்ஸுங்க. ஆமா, நீங்க அங்க போறீங்க? இல்லைங்க, அந்த எஸ்டேட் ஓனர் கார்த்தி எனக்கு ஃப்ரெண்டு, அவரை பார்க்க தான் போறேன். அவர் இப்ப அங்க இல்லையே. எங்க போயிட்டாரு? அவர் காட்டு பங்களால இருக்காரு. காட்டு பங்களாவா? அவர் ஏமா அங்க போனாரு? அது தெரியலங்கய்யா. சரிங்க, அந்த காட்டு பங்களாவோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ரோடு நேரா போனீங்கன்னா லாஸ்ட்ல போய் முட்டிடும். ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா கடைசி பங்களா உங்களுது தான். சரி, ரொம்ப நன்றிமா. அந்த கார்த்தி ஏதோ ஃப்ராடு வேலை பண்றான்னு நினைக்கிறேம்மா. நம்மளை ஏமாத்தலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். தேங்க்ஸ்மா. நம்ம போய் பார்க்கலாம். சரி, சீக்கிரம் வாங்க. அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் வச்சு விடுறேன். என்ன காயத்ரி, கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமா கார்த்திக். காயத்ரி, நீயே இந்த விபூதியை என் நெத்தியில வச்சு விடணும். அப்படி வச்சனா கூடிய சீக்கிரமே என்ன நீ உன் புருஷனா ஏத்துப்ப. கைய நீட்டுங்க. என்னாச்சு உங்களுக்கு? கார்த்திக், காயத்ரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? கோயில்ல குறி சொல்ற சாமியாரு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சூர்யாவை காட்டுக்குள்ள போய் வேணும்னு விழலையா, அவர் யாரோ திட்டம் போட்டு அங்க இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இல்ல, என்ன சொன்ன? ஆமா, சூர்யாவை யாரோ கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே மனநலம் சரியில்லாம தன்னை மறந்திருக்கிற சூர்யாவை எதுக்காக கொலை பண்ணணும்? அவர் மேல இந்த அளவுக்கு கொலைவெறியா இருக்கிறது யாரு? அதுவும் முன்ன பெண்ண தெரியாத இந்த ஊர்ல அவருக்கு இப்படி ஒரு எதிரி எங்க இருந்து வந்து சேர்ந்தான்? அடுத்ததா அவன் சூர்யாவை கொல்ல என்ன பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியல கார்த்திக். எனக்கு யோசிக்க யோசிக்க படபடப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே காயத்ரி, கூல். எதுக்கு இப்ப இவ்ளோ பயப்படுற? பயப்படாம எப்படி இருக்க முடியும்? அந்த சாமியார் இதுக்கு முன்னாடி சொன்னது அப்படியே கரெக்டா நடந்திருக்கு. அப்போ இப்ப சொன்னதும் உண்மையா இருக்கும்ல? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். ஏற்கனவே யாரோ சூர்யாவை கொலை பண்ண சித்த வைத்தியசாலையில இருந்து கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த தடவை கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா அங்க ஒவ்வொருத்தரும் சூர்யாவை அவ்வளவு பத்திரமா கவனமா பாத்துக்கிறாங்க. அவங்கள மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதான் சூர்யாவுக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராதுங்கிற. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா என்னால சமாதானமாக முடியல. மனசு கொதிச்சு போயிருக்கு எனக்கு. அப்படியா? ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். என்ன குட்டீஸ், போலாமா? அது கார்த்திக் ப்ளீஸ். காயத்ரி, நீ கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாங்கிறது ஆல்ரெடி பிளான். உனக்காக தான் வெயிட் பண்றோம். போலாமா? என் மன கொதிப்பு ஒரு ஐஸ்கிரீம்னால அடங்காது. ஒரு ஐஸ்கிரீம் இல்ல, நீ எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். நோ அப்ஜெக்ஷன். ஹே, ஜோக் பண்ணப்பா. ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த பிரச்சனையை தூக்கி ஓரமா வச்சுட்டு மனசை ரிலாக்ஸா விடு. ப்ளீஸ் எங்க கூட வெளியே வாயேன். இல்ல கார்த்திக், நீங்க இவ்வளவு சொல்லியும் என்னடா இப்படி சொல்றாளேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னால இப்போ எங்கேயும் வர முடியாது. சாரி. நீங்க பசங்களை கூட்டிட்டு போங்க, நான் வரல.
சரி வாங்க போலாம். பாய் மம்மி. பாய் பாய். பாய் மம்மி. பாய். கடவுளே, புதுசா இந்த வீட்டுக்கு குடியேறி வந்திருக்கோம். இந்த வீட்டில் எப்பவும் அன்பும் பாசமும் தான் நிறைஞ்சிருக்கணும். இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி சந்தோஷம் எப்பவும் இந்த வீட்டில் இருக்கணும். யாராலையும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. உமா, பாலை எடுத்து பூஜை ரூம்ல கொண்டு வை. சரி. வீடு நல்லா பெருசா இருக்குப்பா. ஜன்னல்லாம் கூட நிறைய இருக்கு. நல்ல காத்து வசதி எல்லாம் இருக்கும். வெளிச்சமும் நல்லா உள்ள வருது இல்ல? எடுத்துக்கோங்க. வாடகை ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அதனால வாடகை ரொம்ப கம்மியா தான் நம்ம கொடுத்துருக்காரு. எடுத்துக்கோங்க. ஹலோ. ஹலோ மாஜி புருஷா, வணக்கம். என்ன பால் காய்ச்சற ஃபங்க்ஷன்லாம் சிறப்பா நடந்து முடிஞ்சுதா? யாருப்பா போன்ல? என்ன விசாரிக்கிறது யாரு? என் மாஜி மாமியாரா? பேசுறது துர்கான்னு சொல்லுங்க. சும்மா அவங்க பிபி கட்ட 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 கட்டான்னு ஏறும். ஏய், உனக்கு என்னடி வேணும்? இப்போ சூடா அங்க பொங்குச்சே பால், அதுல இருந்து ஒரு கிளாஸ் வேணும். கிடைக்குமா? நீங்க நியாயமா நான் இல்லாம அந்த ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? அந்த பட்டிக்காட்டு ஓட்டு வீட்டுல வெந்து நொந்து செத்துட்டு இருந்த நீங்க இப்போ சிங்கார சென்னையில குழுக்குழு வீட்டுல குதூகலமா இருக்கீங்கன்னா அதுக்கு யார் காரணம்? நான் தானே. அப்படின்னு உனக்கு யாரு சொன்னது? இந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற பொம்மை எல்லாம் அந்த கோபுரத்தையே தான் தான் தாங்கியிருக்கோம்னு நினைச்சுக்குமா. அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது. எங்க வசதிக்காக தான் நாங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். ஒன்னால இல்ல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காம போனை வச்சுட்டு வேலையை பாரு போ. ஒத்துக்க மாட்டீங்களே. நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அந்த பட்டிக்காட்டுல இருந்து விரட்டி அடிச்சல, இப்ப பாத்தியா உன்னை குடும்பத்தோட அலேக்கா தூக்கிட்டு வந்து சென்னையில குடி வச்சிட்டேன். இப்போ உன் குடும்பமே என் காலுக்கடியில. இதுக்குதான் உன் காதுல எறும்பு பூந்தா மாதிரி உன்னை கொடாஞ்சுக்கிட்டே இருந்தேன். நான் நினைச்சது கன கச்சிதமா நடந்துருச்சு. நான் சொன்ன மாதிரியே உன் ஒட்டுமொத்த குடும்பமும் என் காலுக்கடியில. சும்மா கத்தாத. என் ஏரியாக்கே எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட நிம்மதியையும் பஞ்சா பறக்க விட போறேன் பார். ஏ பி சி டின்னு நீ கத்திக்கிட்டே இரு. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா லூசுங்களும் உட்காந்து கேட்கட்டும். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ். ஓகே, பாய். என்னதான்ப்பா சொல்றா அவ? எனக்கு ஜெல்லி ஐஸ் தான் வேணும் டாடி. அப்படியா? ஸ்ட்ராபெரி தான் வேணும் டாடி. ஸ்ட்ராபெரியா? எனக்கு ஜெல்லி ஐஸ் தான் வேணும். ஜெல்லி ஐஸ் தான் நல்லா இருக்கும். தண்டபாணி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம காயத்ரி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டா எனக்கு போதும். யார் தண்டபாணி? என்னாச்சு டாடி? கார்த்தி தான்மா. கார்த்தியா? இப்படிதான் ராங் ரூட்ல வேகமா வருவீங்களா? நீங்க தான் ராங் ரூட்ல வந்தீங்க சார். யாரு ராங் ரூட்ல வந்தது? நானா? ஆமா. ப்ளீஸ் கார்த்திக், கோவப்படாதீங்க. நீங்க இப்ப மட்டும் இல்ல,
எப்பவுமே நீங்க ராங் ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. என்ன சொல்றீங்க? கார்த்திக், ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். காயத்ரி இருக்கிற இடம் நிச்சயமா உங்களுக்கு தெரியாம இருக்காது. காயத்ரி எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இது வரைக்கும் வீட்டுக்கு தேடி வந்து கேட்டீங்க, இப்ப பிளான் பண்ணி ரோட்ல வழி மறிச்சு கேக்குறீங்களா? எங்க கேட்டா என்னங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையை தான் நான் எப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பொய்யா தோணுது, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சும்மா விளையாடாதீங்க கார்த்திக். காயத்ரி எங்களோட வாழ்க்கை பிரச்சனை. அவ இல்லாம நொடிக்கு நொடி நாங்க செத்து போயிட்டு இருக்கோம். எங்க வலியும் வேதனையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. காயத்ரியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க பாருங்க, காயத்ரி இந்த ஊர்ல தான் இருக்கா. அவ இருக்கிற இடம் உங்களுக்கும் தெரியும். இங்க பாருங்க, காயத்ரி இந்த ஊர்ல இல்லவே இல்ல. அப்படி இருந்திருந்தா நிச்சயம் அவங்க என் கண்ணுல பட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதீங்க கார்த்திக். காயத்ரி இந்த ஊர்ல தான் இருக்கா. இங்க இருக்கிற கோயிலுக்கு வந்திருக்கா. சூர்யா பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்கா. அந்த கோயில் பூசாரி எங்க கிட்ட விவரமா சொல்லிட்டாரு. காயத்ரி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சூர்யா பேர்ல அர்ச்சனை பண்ணா அது காயத்ரியா தான் இருக்கணுமா? யாரோ ஒரு சூர்யாங்கிற பேர்ல யாரோ ஒரு பொண்ணு அர்ச்சனை பண்ணிருக்கலாம்ல. இந்த உலகத்திலேயே சூர்யாங்கிற பேர் உங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் இருக்குமா? நீ கேட்கறது வேணா லாஜிக்கா இருக்கலாம், ஆனா நீ பேசுறதுல உண்மை இல்ல. ஹலோ, மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? தண்டபாணி விடுங்க. கோயிலுக்கு வந்தது காயத்ரி தானே. என் உள் மனசு ஸ்ட்ராங்கா சொல்லுது காயத்ரி இந்த ஊர்ல தான் இருக்கா. அப்படின்னா நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் சுப்பு. காயத்ரி இந்த ஊர்ல தான் இருந்தாங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுற முத ஆள் நானா தான் இருப்பேன். காயத்ரியை கண்டுபிடிச்சதும் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். முதல்ல இந்த ஆளை கூட்டு போங்க. யாரா வாயா போயாங்கற? நீ நல்ல என்னடா சட்டையை பிடிக்கிற? காயத்ரியை மறக்க யாரா நீ? எங்ககிட்ட நாடகம். ஏய், என்னடா கையை? என்னடா பண்ணுவ? விடுங்க சொல்றல. இங்க பாருங்க கார்த்திக், காயத்ரி உங்க வீட்ல தான் இருக்கான்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகப்படுறேன். அந்த சந்தேகத்தை போக்க வேண்டியது உங்களோட கடமை. அத பண்ணாம இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? நெருப்புல இறங்கி நிரூபிக்க சொல்றீங்களா? இல்ல, என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நாங்க அங்க வந்து காயத்ரி இருக்காளான்னு பாக்குறோம். காயத்ரி இந்த ஊர்ல தான் இருக்கா. இவங்கிட்ட என்ன சுப்பு பேச்சு வேண்டிய எனக்கு? நமக்கு தான் இந்த ஆளு வீடு தெரியும்ல, அங்க போய் பாத்துக்கலாம். போயா போ. ஏறுங்க போ. என்ன வீடு தெரியும்னு காட்டு பங்களா வழியா போறாங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் உள் மனசு சொல்லுது காயத்ரி கண்டிப்பா அந்த வீட்ல தான் இருப்பா. காயத்ரி கண்டிப்பா அந்த வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த கார்த்திப்பை ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணாம இருக்கணுமேம்மா. அதுதான் எனக்கு இப்ப யோசனையா இருக்கு. பாப்போம். கொஞ்சம் சீக்கிரமா போக தண்டபாணி. போயிடலாமா? அவன் ஃபோன் பண்றதுக்குள்ள நம்ம போய் சேர்ந்துடணும். போயிடலாமா? வீட்டுக்கு தான் போயிருப்பான். நீ அழாத. காயத்ரிமா, காயத்ரி, காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி. என்னம்மா, நீ யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல தண்டபாணி, காயத்ரி இங்கதான் இருக்கணும்.
காயத்ரிமா, என்னாச்சு தண்டபாணி? இங்க எங்கேயும் இல்லம்மா. மேல போய் பார்க்கலாம் வாங்க. அங்கேயும் பாப்போம். அம்மா, நீங்க அந்த பக்கம் பாருங்க. காயத்ரி, பாத்து வா. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி. சுப்பு, பாத்தீங்களா? காயத்ரி இங்க எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. அந்த பக்கம் வேணா போய் பார்க்கலாமா? அங்க போய் பார்க்கலாம். காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி. உண்மையை சொல்லுங்க, காயத்ரி எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்னங்க அடிக்கடி திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்ப உங்க பின்னாடி தானே வந்தேன். காயத்ரி இருந்தா இங்க தானே இருக்கணும். என்ன தண்டபாணி, அங்க நின்னு அவ்வளவு சண்டை போட்ட, இப்ப கண்டுபிடிச்சிட்டியா? நான் தான் சொன்னல இங்க இல்லன்னு. இப்போ வந்து நான் சொல்றதை நம்புங்க. காயத்ரி இங்க இல்ல. அவங்கள தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சா தகவல் சொல்றேன், வந்து கூட்டு போங்க. போங்க ப்ளீஸ். நீங்க போய் சொல்றீங்க கார்த்திக். காயத்ரி இங்கதான் இருக்கா. கோயில்ல பூஜை பண்ணிட்டு அந்த அர்ச்சனை கவர் கூட இங்கதான் கொண்டு வந்து வச்சிருக்கா. அவளுக்கு நீங்க போன் பண்ணி நாங்க வரது அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அவளும் எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிட்டா. இதானே நடந்துச்சு? உண்மையை சொல்லுங்க. காயத்ரி எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் உண்மையை தாங்க சொல்றேன். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. ப்ளீஸ் கிளம்புங்க. கிளம்புறோங்க. ஆனா அந்த பூஜை கவர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க கார்த்திக், எப்படி வந்துச்சு? என்ன கார்த்திக் சார், நீங்களே கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி பூஜை கவர் இங்க வச்சேன்னு சொல்ல போறீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா அதை நாங்க நம்ப தயாரா இல்ல. அக்கா, நான் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை கவர் அங்க வச்சேன். இவங்க எங்க வீட்டு சர்வெண்ட். இவங்க தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அத அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. இதுக்கப்புறமும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா அது உங்க இஷ்டம். தயவு செஞ்சு வெளியே போங்க. கிளம்புங்க சார். வாங்க சுப்பு, போலாம். காயத்ரி எங்க? மம்மி, நான்
ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைக்க செந்தில் போல நான் சும்மா இருக்க கவுண்டர் மணி போல் நீ எட்டி உதைக்க வேதாள கை என்ன திரிக்க விடும் கை பரமபாத பாப்ப போல ദുരുടെ ചുത്തല ചിരില്ല നായികം